வந்த மனுஷன் கடைக்கு வாணி முதல்ல இந்த கோட்டை என்ன முடிக்கிற அந்த பிளக் ஐடியா இன்னும் புரியலையா? அதான் அந்த கொண்ட குடிமி குடிமி என்ன வாத்தியார் என்ன? ஐயோ ஐயோ சாதா சினிமாவில் சேரலாம்னு வந்தேன், இப்ப தீட்டிக்கிட்டு இருக்கேன். திருப்தியா எந்த வேலை செஞ்சாலும் குறைச்சிக்கலாம். என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாப்பா. மாமன் மாமன்டா மாமன் மாமன் எங்க யாருங்க? உங்களுக்கு என்னங்க சரிங்க கிராப்பா மொட்டையா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, இவருக்கு தான். கவனிச்சவன உட்கார்ப்பா தம்பி உட்கார் உட்கார். நீ ஊர் புதுசு அந்த தள்ளி உட்கார்றீங்களா? துணி எடுத்துக்கிறேன். அவரு அப்படி போட்டுக்க. என்னங்க ஒட்டவா அல்லது விட்டு வெட்டவா? கொஞ்சம் விட்டே வெட்டுப்பா. அதான் இன்னொரு வெட்டு இருக்கு. அப்போ பாத்தடி பாத்தடி ஆள் பார்த்தா பத்திரமா இருக்கிற. என்ன இவன்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்டிய? இவன் மனுஷ ரூபத்துல இருக்கக்குள்ள நிறையாச்சு. விட்டு வெட்ட சொல்லியிருக்கானு ஒட்ட அடிக்கிறதுக்குள்ள நீ அழகா வெட்டிக்கோ பிச்சுக்கோ. அவனை பத்தி ஒண்ணும் தெரியாது, போக போக தெரியுப்பா. படாலும் ஐயோ உயிரோட சாப்பிடுவான். பூசணிக்காய் இல்ல அப்படியே சோத்துல மறைச்சுவோம். அவ்வளவு பெரிய ஆளு பாரு. நான் சொல்றேன் நன்மைக்காக சொல்றேன். முக்கியமான விஷயம், அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் மொட்டை அடிக்கிறேன். எட்டடி குடிச்ச நாங்க செய்யற வேலை தெரியுமா? எதுவா இருந்தா என்னப்பா, எல்லாம் இனிமே நீங்க தான். அப்ப நாங்க சொல்றதா நீங்க செய்யணும். நம்ம மீசல் ஆயக்கு இல்ல, மீசையை கட் பண்ணுங்க. இதுவும் இங்கேயும் அதே தான். குடிமையை கட் பண்ணிட்டேன். நீங்க ஐயோ இது நம்ம மச்சான் வீடு இல்ல. என்ன நீ வாணி வாணி சிவா. ஐயோ புலி. ஐயா அது புலியும் கெளியும் ஒண்ணு இல்ல, செத்து போடுது. அதுல பஞ்சு வச்சு அடிச்சிருக்கானுங்க. நீ வாணி. கீரி பாம்பு அண்ணாத்த அதுல போட்டா பஞ்சு வச்சு அடிச்சிருக்கானுங்க. நீ வாணி. எல்லாம் பஞ்சா? ஆமா. ஐயோ நம்ம பரமசிவன் நம்ம பரமசிவி. இது நம்ம வீட்டுல இது காடே. என்ன சொல்லிருக்கேன்? என்ன சொன்னேன்? பட்டணத்துக்கு வந்தா ஏதாவது பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே கண்டுக்காத மாதிரி கம்முன்னு இருக்கும். தெரியுமா? ஆமா. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நத்தம் பரம்போக்குன்னு சொல்லுவாங்க. வந்துட்டாங்க. இது யாரு? அது புது பேஸ்கட்டு. யாரு? குள்ள பிஸ்கட்டு. ஏன் வந்தீங்க? அந்த அம்மா பாத்துட்டா வம்பியா? கூட அந்த யானையும் கரடியும் பாத்துனா கூட பிராண்டி தள்ளி விடுங்க. பிராண்டி அப்போ கரடி புலி எல்லாம் வளர்க்குறாங்களா? அண்ணாத்த சும்மா இருக்காம இங்க இருந்த புலி சிங்கம் தான் அங்க சோத்துக்கு லாட்டி அடிச்சு போய் புல்ல திங்குதுங்க. இதுங்கெல்லாம் ஏமாத்திரம். சும்மா தட்டினா தானே. நீ கம்முனு பாணி. நீ சொன்னா சரி. அவ்வளவுதான் பாணி. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நல்லா வாணி உட்காரு உட்காரு. அப்படி உட்காரு. உட்காரு. எழுந்திரியா? பார்க்கலாம். எழுந்திரியா? உட்கார எழுதுற அழகா உட்கார மாறிடுவேன். இதான் வசதியா இருக்கு. அப்படி உட்கார. ஜப்பானா? அப்ப இவன் தயார் பண்ண சைனாவா? ஜப்பான். இந்த அம்மா காதலி செலந்து வலகட்டி இருக்கு. வலகட்டி இருக்கு. யாரு இவங்கெல்லாம்? மச்சான் வீட்டுக்கு மச்சான் வந்திருக்கான். யாரடா இவன்? சுதாட்சிக்கா. ஐயோ எவ்வளவு பெரிய ஆளு. இங்க எந்த முறைக்கும் இடம் கிடையாது. மேல உட்காரு. ஆமா இவன் யாரு? இவன் யாரு? ஓஹோ இந்த பொண்ணுதான் நம்ம மச்சான். என்ன மச்சான் மச்சான் சொல்லாத, எஜமானு சொல்லு. இப்போ எஜமானுங்கெல்லாம் சும்மா பல்ட்டி அடிக்கிறானுங்க. பல்ட்டி தெரியுமா? அண்ணாத்த இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இந்த பங்களாட்ட ராசி நம்ம மச்சான் அப்புறானே ஆச்சு. இந்த பிராணி கிட்ட வந்து அந்த மனுஷன் என்ன பாடு விடுறானோ என்ன பார்த்தது இருக்க. இந்த ரெண்டு பசங்களையும்
சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணு. கால் இங்க இருக்கு. வஜர என்ன நினைச்சுக்கினேன்? நான் பொட்டலாம் கிட்ட நினைச்சுக்கினேன். முடிக்கட்டு சண்டை சங்கீத சாதிக்கு சண்டை பார்த்த கட்டணத்திலும் உள்ள என்ன அடுத்த பிள்ளைய அழுகையை நிறுத்திட்டு கடலை கடலை பேசு, அப்படி பேசு. நாங்க குபீர். இனிமே நமக்கு வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்படாத. முத்தம்மா வந்தாச்சு, மச்சான் வீட்டுக்கு போயாச்சு, அந்த பசங்களும் காலி நம்ம தான் இருக்க போறோம். கொஞ்சம் கூட அறிவில்லை அவனுக்கு. என்ன பட்டிக்காரன் உனக்கு போகவே இல்லை. இன்னும் குழந்தை மாதிரி இருக்கு. நம்ம அன்னைக்கு போச்ச கத்தியும் கப்பலாம் காமிச்சானே, முத்தமா தனியா அனுப்பலாம். நீ மூடிய யோசிக்க கூடாது. ஏன் முன்னால நீ சொல்லப்படாத சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ வாத்தியார் நீ சொல்லாமல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் கூட ஐயா. முத்தம்மா சக்தி இருக்கு பாரு, பராசக்தி ஆக்கும். ஒண்ணு அந்த பசங்க அசைக்க முடியாது. அது சரிதான். ஆனா போயிருக்காங்களே, என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் மூளை செலவு பண்ணி யோசனை பண்ணணும், சும்மா இல்ல. சில்லற இருக்கா? எல்லாம் காலியா போச்சு. இப்ப மூளை செலவு பண்ண சும்மா இருக்கு. வாசல் இங்கே நடு ரோட்ல இந்த வேலையில அங்க வந்து காமிங்க. வாங்க 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 வாங்க. யாரா அவங்க? யாரு நீங்க? வெற்றி வெற்றி. பரங்கிமலை பாழ்வீட்டி முத்தம்மாவையும் பையனையும் அடைத்து வைத்து விட்டேன். இன்றோடு சரி, இங்கே இந்த விஷம் வேலை செய்ய வேண்டும், அங்கே அவர்கள் சாக வேண்டும். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இனி கூண்டோடு கைலாசம். இனி கொண்டாட்டம் தான் நமக்கு. ரூபா கமான். நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். இந்த பங்களாவை நீங்களே வச்சுங்க. ஆமாங்க, என்னுடைய அறியாமையினால நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் உங்க பழைய நாகமாக நல்லா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க எஜமா. எஜமா ஏழைங்கிற வார்த்தைக்கு இனி இடமில்லை. நல்லா முத்தம்மா, இந்த பங்களாவில் நான் சீமானா இருந்து பணத்தாசையினால பட்ட சுகம் போதும். இருங்க, நான் உங்களோட வந்துடுறேன். இப்படி எல்லாருமே கிராமத்துக்கு போயிட்டா இந்த பங்களாவோட கதி எனக்கு வழி. இந்த மாதிரி பங்களால சரி பண்றதுக்கு இந்த சமதர்மம் இருக்கு. மேல ஒரு ஸ்கூல், கீழே ஒரு ஆஸ்பத்திரி, மேல கலா மேனேஜர், அடியேன் கீழே மேனேஜர். இந்த ரெண்டுக்கும் செக்ரட்டரி ரத்னம். காரணம், அவருக்கு குழந்தை குட்டி ஒண்ணுமே கிடையாது. யாரா சொன்னது? ரத்னம், நீ வந்ததுல இருந்து உன் ஆம்படையா 3 மாசமா அத ஒன்றுக்கா பாடுற. அப்படியா?